இச்சபோட் சினிமாவில் இந்த என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அருண் பிரசாத் அவர்களை வந்து அவன் வந்த 3 ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து அந்த யார் மேலே முரண்பாடு இருக்கும் போது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வந்து எல்லாருமே அருண் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன் செகண்ட் வந்து விஷால் ஃபேமிலியும் வந்து அருணை சொன்னனால வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டு இருந்தார். எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா வந்து விஷாலோட அப்பாவே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பேசுகிறாரு. ஸோ நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் நார்மலாக தான் வந்து சொன்னேன், நீ எதுவும் நினச்சிக்காத. எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கீங்க. ஸோ அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தா வந்து கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, அடிக்கடி சண்டை போட்டு நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா கூட எங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க திடீர்னு வந்து இத்தன நாள்ல ஒரு நாள் மட்டும் வந்து சண்டை போட்டது வந்து எங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. நாங்க ஒரு லெவலுக்கு மேல வந்து நீங்க 2 பேரும் அதுக்கு மேல பேசவே மாட்டீங்களோ அப்படிங்கிற மாரிலாம் வந்து நாங்க பயந்துட்டு இருந்தோம். ஸோ நீங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா தான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, திரும்பவும் சாரி அங்கிள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் விஷால் அப்படிங்கிற மாரி வந்து அருண் பிரசாத் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே வந்து அப்படியே சைலண்ட்டா இருக்கீங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது. நீங்க இத யுட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க உங்கள வந்து பார்க்குறதே வந்து ஏதோ வேலைக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து சிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுமாரி 80 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாரி வந்து அவங்க அப்பா வந்து ஃபைனலா வந்து அருண வந்து காம் டவுன் பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சது. அவர் உடைஞ்சு உட்காந்துட்டு இருந்தத வந்து பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா விஷாலோட இப்போ கரண்ட் ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.